பண்ணிங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ கொண்டக்கடலையை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கொண்டக்கடலையை ஆட் பண்ணிட்டோம். நமக்கு சன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே மல்லித்தழையை தூவி விட்டுக்கலாம். மல்லித்தழை ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த கரண்டி எடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சன்னா மசாலாவை சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது கலரு.